ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பாருங்கள், நம்ம 3 விதமான ஸ்வீட் தாங்க செஞ்சுருக்குறோம். பால்வாடி சத்து மாவு வச்சு ஸ்வீட் செஞ்சுருக்குறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு தாங்க எடுத்துருக்கிறேன். இதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு தாங்க செய்ய போகிறோம். இது எல்லாருமே சாப்பிட்லாம். இருந்தாலும் குழந்தைங்களுக்கு எப்பயுமே சத்து மாவு பிசைஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு போர் அடிக்கும். நீங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு சத்து மாவு சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குலோப் ஜாமுன் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா நைஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு எடுத்தாச்சு. இதில் நான் பால் ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி பிடிக்குமோ அப்படி ரெடி பண்ணிக்கோங்க மாவை. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா உருட்டி பிடிச்சா உருண்டை வர அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள், இப்போ நல்லா மாவு இப்படி உருட்டி பிடிச்சா ஒட்டுற அளவுக்கு இருந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம நல்லா சின்ன சின்ன குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நாம் இப்படி சத்து மாவு வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அம்மா இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க. நம்ம எப்பயுமே ஒரே விதமாக பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் சாப்பிட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ குலோப் ஜாமுனுக்கு தேவையான உருண்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாணலி வச்சுக்கலாம், எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உருண்டையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கலர் சேஞ்ச் ஆன உடனேயுமே திருப்பிடுங்க. 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், குட்டி குட்டியாக நம்ம குலோப் ஜாமுன் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அடுத்தது இப்போ நான் ஒரு கப்பில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி நல்லா சூடாகும்போது ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனைக்காக. தண்ணி கொதிக்கும்போது சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது சர்க்கரை பாகு பதெல்லாம் வர தேவையில்லைங்க. இப்போ தண்ணி லைட்டாக கொதிச்சா போதும். நல்லா ஒரு டைம் கொதி வந்த உடனே நீங்கள் இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் பொரிச்ச உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். பாருங்கள், இப்போ உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க.
அப்போ தான் அந்த சர்க்கரை பாகு எல்லாம் இந்த உருண்டையில் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக எல்லாம் சேர்த்துட்டோம். இதை வந்து அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் உருண்டை எப்படி ஊறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈஸியான சத்து மாவு குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம சத்து மாவு போலி தாங்க செய்ய போகிறோம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துட்டேன். இதில் தண்ணி சேர்த்து இதையும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சமான சைஸில் உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் மாவெல்லாம் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கப்பில் நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மைதா மாவு வந்து தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவில் ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். மைதா மாவு ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த உருண்டை எடுத்து அப்படியே மைதா மாவில் நனைச்சி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, இப்போ ஒவ்வொரு உருண்டையாக அப்படியே மைதா மாவில் உருட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த உருண்டையை நல்லா 2 சைடும் திருப்பி விட்டுடலாம். 2 பக்கம் நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான சத்து மாவு போலி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சத்து மாவு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சத்து மாவு போலி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம சத்து மாவு பணியாரம் செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துட்டேன். இதில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். இதில் நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் உள்ளே கிறிஸ்பியாக இருக்கும். எங்கிட்ட அரிசி மாவு இன்றைக்கி இல்லைங்கிறதுனால நான் சத்து மாவு மட்டும் அப்படியே வச்சுருக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு இருந்தாலும் அரிசி மாவு கலந்துக்கலாம். இப்போ தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு இப்போ பாருங்கள், பணியாரக்கல்ல அப்படியே வந்து எண்ணெய் சேர்த்துட்டு மாவு ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, இதை அப்படியே 2 சைடும் திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அப்படியே எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், சத்து மாவு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. இது நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், 3 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து நம்ம செஞ்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.